ஹாய் ஹலோ எவ்ரிவன். ஆஃப்டர் அ லாங் டைம் ஒரு நியூ அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோட வந்திருக்கேன். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் பிஇ பயோமெடிக்கல் எல்லாருக்கும் இருக்க டவுட்டு தான் என்ன படிக்கலாம் அப்படின்றது. ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சது எம்இ தான். அதர் தென் தட் வேறு என்ன ஆன்லைன் கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதையுமே வித் சர்டிஃபிகேட்டோட இந்த கோர்சஸை பிஃபார்ம், எம்ஃபார்ம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபார்ம் டி ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இதை படிக்கலாம். இதில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 கோர்சஸ் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கோர்சஸ்மே அவைலபிளாக இருக்குது. அது நான் வீடியோவில் வரும்போது சொல்கிறேன். இந்த கோர்சஸ் என்னென்னா கிளினிக்கல் ரிசர்ச், ஃபார்மகோவிஜிலன்ஸ், கிளினிக்கல் டேட்டா மேனேஜ்மெண்ட், ரெகுலேட்டரி அஃபேர், மெடிக்கல் ரைட்டிங். அதாவது நார்மலாக ஒரு பயோமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம 4 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோன்னே சேல்ஸ் ரிலேட்டடாக போகலாம், ஒர்க்குக்கு சர்வீஸ் போகலாம், அண்ட் அப்ளிகேஷன் ஸ்பெஷலிஸ்ட் ஆகலாம், அப்புறமா மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆகலாம். இதுதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதே எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி இந்த கோர்ஸ் நாலேஜஸ் நம்மளுக்கு இருந்தாலே போதும். அதாவது நம்ம சர்டிஃபிகேட் இருக்கணும்னு கூட தேவையில்லை. அவங்க கேட்குற பேசிக் நாலேஜஸ் இருந்தால் மட்டும் போதும். நம்மளுக்கு இன்னும் நிறைய கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்த கோர்சஸ் எப்படி படிக்கலாம் அப்படின்றத அதில் பார்க்க போகிறோம். அதாவது நம்மக்கிட்டவே இருக்குது மொபைலு. இதில் கூகுளில் நீங்கள் போனீங்கன்னா ஆலிசன்ற வெப்சைட் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் ஆலிசன் ஃப்ரீ கோர்சஸ்ன்றது நம்மளுக்கு காட்டும். ஸோ அதில் விட்டுட்டு கீழே ஆலிசன் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு என்னென்ன கோர்சஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குன்றது கீழே காட்டும். அந்த பேஜ் அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா, ஸோ இது நாட் ஒன்லி ஃபார் மெடிக்கல் டிவைஸ்க்கு மட்டும் கிடையாது. அதாவது பயோமெடிக்கல் ஸ்டூடெண்ட் மட்டும் யூஸ் பண்ணுற இந்த கோர்ஸ் பிளாட்ஃபார்ம் கிடையாது. இது ஆல் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்றது தெரியும். ஐடி, ஹெல்த், லாங்குவேஜ், பிஸ்னஸ், மேனேஜ்மெண்ட், இங்கிலீஷ் அண்ட் பர்சனல் டெவலப்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு டீச்சிங் வரைக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே இருக்குது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் எவ்வளோ கோர்சஸ் இருக்குன்னு கூட கீழே போட்டிருக்காங்க. அதாவது ஐடியில் பார்த்தீங்கன்னா 1008 கோர்சஸ் இருக்குது. பர்சனல் டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1166 கோர்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாருமே படிக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் தான் இது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் இதை ஷேர் பண்ணிக்கலாம். இப்போது நான் மெடிக்கல் ரிலேட்டடாக நான் டைப் பண்ணி காட்டுறேன். ஏன்னா இது ஒன்லி ஃபார் பயோமெடிக்கல் நான் ஷேர் பண்ணுறதுனால மெடிக்கல் டிவைஸ் ரெகுலேட்டரி கோர்ஸ்ன்னு நான் டைப் பண்ணுறேன். ஸோ அது ரிலேட்டடாக எத்தனை கோர்ஸ் இருக்கோ அது எல்லாமே காட்டும் அதில். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டைப் பண்ண உடனே டாப் 10 மெடிக்கல் டிவைஸ் ரெகுலேட்டரி கோர்சஸ்ன்னு காட்டுது. ஸோ இதில் நீங்கள் எல்லாத்தையுமே படிக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இஎம்டிஆர் பேஜ் இருக்குது. அதுவுமே எவ்வளோ ஹவர்ஸ் கோர்ஸ் அது எவ்வளோ பேர் லேர்ன் பண்ணியிருக்காங்க அது இன்க்ளூடிங் அதில் கூட காட்டும். அண்ட் கீழே ஒரு க்ரீன் கலரில் ஸ்டார்ட் லேர்னிங் இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய் படிக்கலாம் அந்த கோர்ஸை. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அதை கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இதை ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் அண்ட் சைன்அப் காட்டும். ஓகேங்களா? நீங்கள் கூகுளில் உங்களோட மெயில் ஐடி வச்சு நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் என்னோடய மெயில் ஐடி போட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் ஓப்பன் பண்ணோடனே மேலே கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ ஹேவ் கம்ப்ளீட்டட் நான் ஆல்ரெடி இந்த கோர்ஸ் முடிச்சிருக்கிறதுனால எனக்கு அது காட்டுது. ஸோ நீங்கள் புதுசாக படிக்கும்போது உங்களுக்கு அது ஷோ ஆகாது. ஓகேங்களா? ஸோ இப்போ கோர்ஸில் மாடியூல் 1, மாடியூல் 2 நம்மளுக்கு ஒரு புக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பொறுமையாக எவ்வளோ நாள் வேணாலும் வச்சு படிக்கலாம். இவ்வளோ டேஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. இல்லைனா டைம் எலாப்ஸ் ஆகிடும். அங்கே டைம் எதுவுமே நம்மளுக்கு ரன் ஆகலை. ஸோ நம்ம எப்போ வேணாலும் ஃப்ரீ டைமில் ஒவ்வொரு பேஜாக கூட நம்ம பொறுமையாக படிக்கலாம். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா மாடியூல் இருக்கு இல்லையா, மாடியூல் 1, மாடியூல் 2, மாடியூல் 3, இதில் ஒரு 3 மாடியூல் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லா மாடியூலுமே நீங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேட் கோர்சஸ்க்கு போக முடியும். அதுலேயுமே ஒரு கோர்ஸ் அசஸ்மெண்ட்டுன்னு இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு மாடியூல் 1, மாடியூல் 2, மாடியூல் 3 மூணுமே முடித்த மாதிரி காட்டுது இல்லையா. நெக்ஸ்ட் கோர்ஸ் அசஸ்மெண்ட். இந்த கோர்ஸ் அசஸ்மெண்ட்டில் ஒரு சில கொஷின்ஸ் கேட்பாங்க. நம்ம படித்ததை வச்சு அந்த 3 மாடியூல்ஸ்லேயுமே படித்ததை வச்சு ஒரு 50 to ஒரு
20 to 50 கொஷின்ஸ் இருக்கும் ஓகேங்களா. அது ஒவ்வொரு சாப்டரை பொறுத்து. இதில் வந்து ஒரு 25 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். அதில் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருக்காங்க. இந்த அசஸ்மெண்ட்டில் வந்து 80 அண்ட் அபவ் ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஓகேங்களா. இந்த கோர்ஸ் அசஸ்மெண்ட் ஒன்ஸ் தான் நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்லாம் கிடையாது. இப்போ ஒன்ஸ் வந்து இந்த கோர்ஸ் அசஸ்மெண்ட் பண்ணி நம்ம ஃபெயில் ஆகிட்டா அகெயின் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரே கொஷின்ஸ் தான் வருமா அப்படின்லாம் கிடையாது. ஒவ்வொரு கொஷின்ஸ் அசஸ்மெண்ட் அப்போவுமே வந்து கொஷின்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகலாம், இல்லைனா அதே கொஷின்ஸுமே வந்து ரிப்பீட் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கும். ஸோ நான் இப்போ ஒன்று உங்களுக்கு பண்ணி காமிச்சேன் இல்லையா கோர்ஸ் அசஸ்மெண்ட். நம்ம பண்ணும்போது கரெக்டாக கரெக்டான ஆன்சர் என்ன அதுவுமே வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் கோர்ஸ் அசஸ்மெண்ட் ஆல்ரெடி இந்த சாப்டர் படிச்சிருக்கனால எனக்கு வந்து எப்படி சர்டிஃபிகேட் இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ சர்டிஃபிகேட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த சர்டிஃபிகேட் மேலே சாம்பிள்னு எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. எதுக்காகனா அவங்க வந்து நம்மளை வாங்க வைக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து சில குறிப்பிட்ட அமௌண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த அமௌண்ட் பே பண்ணால் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க. ஸோ நான் இது ட்ரை பண்ணி பார்த்ததில்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா. இதுதான் வந்து ஆன்லைன் கோர்சஸ். இந்த மாதிரி நிறைய சாப்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டில் போய் டைப் பண்ணிங்கன்னா நம்ம வந்து படிச்சுக்கலாம் ஓகேங்களா. இது தவிர ஆஃப்லைன் கோர்சஸ்மே வந்து நம்மளுக்கு பயோமெடிக்கலுக்கு அவைலபிளாக இருக்குது. சில குறிப்பிட்ட ஏரியாஸில் தான் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். அந்த ஆஃப்லைன் கோர்ஸஸ்க்கு வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அபவுட் 10 to 20,000 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து 3 months கோர்ஸும் இருக்குது, 6 months கோர்ஸுமே இருக்குது. ஸோ நம்ம அதை ஆன்லைன்லேயும் பண்ணலாம், ஆஃப்லைன்லேயும் பண்ணலாம். பட் நம்ம சுற்றி இருக்க ஏரியாஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது வந்து ஒரு ட்ரஸ்டபுளாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து சர்டிஃபிகேட்டும் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய மெடிக்கல் டிவைஸ் ரிலேட்டட் கோர்சஸ் எல்லாமே வந்து இந்த வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்களும் படித்து யூஸ்ஃபுல்லாகுங்க. அதே மாதிரி இந்த கோர்ஸ் வந்து சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நம்மளால் ஜாபுக்கு போக முடியும் அப்படி கிடையாது. நம்ம நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.